இது என்ன குழம்புன்னு தெரியுமா? இதுதான் கருவாடு, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், மாமிஸ் மசாலா போட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றி வெந்தயம் போட்டு தாளித்து கூட்டி வச்சுருக்கிறேன். இது பிறகு என்ன செய்ய போகிறோன்னா மாமிஸ் மசாலா கொஞ்சம் போட போகிறோம். இது நல்லா கொதித்து இந்த மசாலா மணம் மாறணும் இல்லை, மாறின உடனே என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் பேருகாலப்பொடி போட போகிறோம். பேருகாலப்பொடி போட்டாச்சுன்னா கொஞ்சம் அருமையாக இருக்கும். இந்த பேருகாலப்பொடி இந்த போட போகிறேன். பார்த்திங்களா எவ்வளோ போட்டிருக்கேன்னு பார்த்திங்களா? ஆனால் என் வாடை அடிக்குமே அப்படின்லாம் நினைக்காதீங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் தக்காளியெல்லாம் சேர்ப்பாங்க, தக்காளி சேர்க்கலாம், தேங்காய் சேர்க்கலாம், எல்லாம் செய்யலாம். நான் தேங்காய் சேர்க்குறது இல்லை. தேங்காய் சேர்க்காமல் இந்த குழம்ப ரெடி பண்ணியிருக்கிறேன். சாப்பிட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல உடம்பு வலியெல்லாம் மாறும், நல்ல தூக்கம் வரும், நல்ல பசி எடுக்கும். அதுவே உங்களுக்கு மன நிறைவை தரும். சரிங்களா? சரி.